தோழர்களே வணக்கம். நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் திருப்பணிச்செட்டி குளத்தினுடைய அணைக்கட்டுக்கு மேலேருந்து தான் பேசுகிறோம். இந்த குளம் தான் திருப்பணிச்செட்டி குளம். இங்கே வரைக்கும் கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு தெரியுது. இதுக்கு தெற்கு பக்கம் பெரிய குளம், தெற்கு பக்கத்தில் வரைக்கும் இருக்குது, இங்கே வடக்கு பக்கம் வரைக்கும் இருக்குது. இந்த குளம் ஃபுல்லாக உடை மரங்களும் பனை மரங்களும் ஃபுல்லாக அந்த குளத்துக்குள்ளே ஆக்கிரமிச்சிருக்கு. அப்போ இந்த செட்டிக்குளம் குளத்தை வந்து இந்த உடை மரங்களும் இந்த பனை மரங்களையும் நம்ம எடுத்தால் தான் இந்த தண்ணீர் வந்து ஒரு மக்களுடைய தேவைக்கும் கால்நடைகளுடைய தேவைக்கும் விவசாய பயன்பாட்டுக்கும் ஒரு உகந்த ஒரு குளமாக அந்த குளம் எனக்கு கிடக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி காவாசி தான் கிடக்கு, ரொம்ப கம்மியாயிட்டு. தண்ணியை காட்டுங்க, ரொம்ப கம்மியாயிட்டு. காரணம் என்னென்னா, அந்த காட்டு செடிகள் காட்டு மரங்கள் இதெல்லாம் உடை மரங்கள்லாம் அண்டி இருக்கிறதுனால வெள்ளை காலங்களில் என்ன ஆயிடுதுன்னா, வெள்ளை காலங்களில் ரொம்ப அபாயத்துக்கு ஆயிடுது. வெள்ளை காலங்களில் ஒரு பயங்கரமான அபாய சூழலை உருவாகிடும். ஏன்னா அவ்வளோ ஆக்கிரமிச்சோம்னா தண்ணி வந்து மேல் நோக்கி அது தேக்க நிலை இல்லாமல் அங்கங்கே உடைச்சி போகக்கூடிய ஒரு நிலைமையை தான் உருவாக்குது. இந்த பக்கம் காட்டுங்க, இது இப்போ புதுசாக கட்டக்கூடிய பாலம். இந்த காட்டுச்செடியில் இருக்கிறனால தாண்டி என்னதுங்கன்னா தண்ணி விழுந்து போகக்கூடிய ஒரு சூழல் தான். அது பாட்டுக்கு வேஸ்ட்டாக போய் அங்கே உள்ள கால்வாய்களை சேர்ந்து அப்படி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த உடைமரங்கள் இந்த பனை மரங்கள்லாம் அவங்க என்ன செய்யணும், அதெல்லாம் சரிப்படுத்தினாக்கி இந்த குளம் வந்து ஒரு கால்நடைகளுடைய பயன்பாட்டுக்கு, மக்களுடைய பயன்பாட்டுக்கு, விவசாய பயன்பாட்டுக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய காட்டு தண்ணீரில் இருந்து வரக்கூடிய பயன்பாடு தான் அந்த குளத்துக்கு அதிகம். அதனால் இது நல்லா முழுமைப்படுத்தியாச்சுன்னா விவசாய பயன்பாடுகளையும் அதிகமான மக்கள் இந்த பக்கம் இருக்காங்க. திருப்பணிச்செட்டி குளமும் கொத்தரோலபதி மக்களுக்கு ஒரு விவசாய வாழ்வாதாரத்திற்கு உகந்த ஒரு குளமாக அந்த குளத்தை மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோரிக்கையை வைக்கும் அரசியல் வழி குழுமத்தின் சார்பாக. குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் உதயநிதி ஐயா அவர்களுக்கும், மதிப்பு மிகுந்த மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கும், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், ஸ்ரீகுணம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை அழுத்தமாக வைக்கும் அரசியல் விலை குழுமத்தின் சார்பாக வைக்கும். விரைந்து இதை மாதிரி நீர்நிலைகள் குளங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுக்கணும். ஒரு கால ஆணையிட்டு துரித கதியில் உடனடி ஆணையிட்டு இந்த இதாக சரி பண்ணியாச்சுன்னா, ஏன்னா 6 குளங்கள் ஏரிகள் தான் இன்றைக்கி வாழ்வாதாரம் மக்களுக்கு. இன்றைக்கி அரேபிய நாடுகளில் வந்து எப்படி பெட்ரோல் கச்சா எண்ணெய் ஒரு வாழ்வாதாரமாக இருந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துதோ, அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கெல்லாம் விவசாயம் தான் முதுகெலும்பு. அந்த விவசாய முதுகெலும்புனாக்கி அந்த விவசாயத்துக்குரிய வாழ்வாதாரம் அந்த மாதிரி குளங்கள், ஆறுகள், கண்மாய்கள், இந்த மாதிரி குளங்கள், ஏரிகள் தான் ஒரு வாழ்வாதாரம். அப்போ அதை சீர் பண்ணணும். சீர் பண்ணால் தான் விவசாய பயன்பாடு நல்லாயிருக்கும். நாங்கள் திரும்ப ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய சொல் எதனைக்கு விவசாயம் நம் நாட்டினுடைய முதுகெலும்பு. இந்தியாவுடைய முதன்மை தொழில் விவசாயம். விவசாயத்தை பாதுகாக்கணும். இது மாதிரி அணைக்கட்டுகள், ஆறுகள், குளங்கள்லாம் முதன்மைப்படுத்தி வச்சா தான் நம்முடைய மக்களுடைய பசியாற்ற முடியும். மக்களுடைய பசி மட்டுமல்ல, உலகத்தில் எங்கெங்கே பட்டியலில் வாடுகின்றார்களோ அந்த நாடுகளுக்கெல்லாம் இந்தியா ஒரு விவசாயத்துறையில் தண்ணீர் நிறைந்த நாடாக திகழக்கூடிய ஒரு காலம் உருவாகிக்கிட்டு இருக்குது. அப்படி உருவாக்கி வைத்தால் நம்ம உலகத்தினர் இருக்கக்கூடிய உலக நாடு மக்களுக்கெல்லாம் நம்ம பசியாற்றலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இயற்கை பசுமை புரட்சி உண்டாகக்கூடிய நாடு நம்ம இந்திய நாடு. அப்போ அதுக்குரிய வளங்களை நம்ம தான் உருவாக்கிடணும். எப்படி இஸ்லாமிய நாடுகளில் வந்து பெட்ரோல் வளங்களும் கச்சா எண்ணெய் வளங்களும் இன்றைக்கி அவங்களுக்கு உலகத்துக்கே அவங்க சப்ளை பண்ணிகிட்ருக்கான், பொருளாதார ரீதியாக முன்னேறிட்டு இருக்கான். நமக்கு எல்லா வளமும் உள்ள நாடு இந்தியா. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எல்லா வளங்களும் இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா. அப்படிப்பட்ட நாட்டில் இந்த மாதிரி குளங்கள், ஆறுகள், கண்மாய்கள் நம்ம நினைச்சணும், புனரமைக்கணும், சீரமைக்கணும். சீரமைச்சாதான் விவசாய பயன்பாடு முன்னேறும். பசி தான் மக்களுடைய வாழ்வாதாரம், பசி தான் முதன்மை. அதுக்கு பிறகு தான் தொழில்நுட்பம் எல்லாமே. அந்த பசியை ஆற்றக்கூடிய ஒரு புரட்சி வந்து இந்த மாதிரி குளங்கள், ஏரிகளிலிருந்து தான் உருவாகும். நீர்நிலைகள் சரியாக இருந்தால் தான் விவசாய புரட்சி ஏற்படும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர்கின்ற பொழுது தான் மக்களுடைய பசி பட்டினி குறையும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பதிவுகளை நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீர்நிலைகளை புனரமைக்கணுங்கிற கோரிக்கை அழுத்தமாக வைக்கும். ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு மீண்டும் வலியுறுத்துகிறோம். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வைக்கும். முதன்மை கோரிக்கையாக வைக்கும். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.